லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் விழும் நிலையில் இருந்த மரத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரில் சென்று அதிகாரிகளுடன் அகற்றினார். கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் புயல் மழை தாக்கப்பட்டு மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் விழும் நிலையில் மரம் ஒன்று இருந்துள்ளது. தகவல் அறிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து மரத்தை அகற்றினார். மேலும் மரம் முழுவதும் அகற்றும் வரை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பணிகளை ஆய்வு செய்தார். கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பாகூர் பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் பகுதிகளில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பாகூர் பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் பகுதியை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். என்ன அடிப்படையில் செய்யறாங்க மக்கள் ரொம்ப பாதிப்பட்டிருக்கும். எங்களுக்கு அதே செய்யணும். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. எலைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சிலைக்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாநில அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி, மாநில துணைத் தலைவர் முருகதாஸ், மாநில இணை செயலாளர் மகேஸ்வரி, மாநில துணை செயலாளர்கள் கோவிந்தம்மாள், மலை செல்வராஜ், சதாசிவம், தொகுதி செயலாளர்கள் வெங்கடேசன், அப்பாவு, சுந்தரமூர்த்தி, வினோபா சுப்பிரமணி, பாலசுப்பிரமணி, ஐயப்பன், திருபுவனை கலியபெருமாள், மங்களம் கலியன், நகர செயலாளர் சேகர், குப்புசாமி உடையார், ஆசாரி ரமேஷ், சக்திவேல், பிள்ளைத்தோட்டம் பிரபு, சித்தா கணேசன், முனியன் என்கிற சக்திவேல், வரதராஜ், வாசு, கண்ணையன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அம்மாவின் புகழ்
ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறந்த காலமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றிலிருந்து எழுச்சி பெறுகின்ற ஒரு நாளாக ஆரம்பமாகி இருக்கின்றது. காரணம், இந்த இரட்டை இலையை சிலர் எதிர்த்தரப்பினர் அழித்துவிட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருந்த சூழ்நிலையில் நேற்றைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி வெள்ள பாதிப்பு காரணமாக காட்டேரிக்குப்பம் நிவாரண முகாமில் தங்கியிருந்த வாய் பேச முடியாத கர்ப்பிணி பெண் பிரசவ வலியால் துடித்ததால் அவரை உதவி ஆய்வாளர் தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அடுத்த சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு தங்கியிருந்த வாய் பேச முடியாத பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு துடித்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் சற்றும் யோசிக்காமல் தனது காவல் வாகனத்தில் பிரசவ வலியால் துடித்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து அவர் ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளித்ததால் ஆம்புலன்ஸ் பாதி வழியில் வந்து அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது சந்தை புதுக்குப்பம் கிராம மக்கள் உதவி ஆய்வாளர் தமிழரசனை பாராட்டி வருகின்றனர். இல்ல பிரெக்னன்ட் லேடி நைட்டே நாங்க வந்து அவங்க காப்பாத்துறோம். மழையில தண்ணியில ஃபுல்லா ரொம்பிட்டு மாட்டிக்கிறாங்க. அவங்க சந்தபுரம் காலனில அவங்கள ரெக்கவரி பண்ணி அந்த ஷெல்டர் ஹோம்ல வந்து ஸ்கூல்ல தங்க வச்சிருந்தோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பிரெக்னன்ட் வலி வந்து போச்சு, ரொம்ப வலி வந்தது. இப்போ எமர்ஜென்சிக்கு ஒன்றும் இல்லை, நம்ம போலீஸ் ஜீப்ல ஏற்றி பாய்ச்சி வந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஏற்றி ஹாஸ்பிட்டல். ஆமா, வெள்ள பாதிப்பு குறித்து முழுமையாக கணக்கெடுத்த பின்னர் இரண்டாம் கட்ட நிவாரணம் வழங்குவது குறித்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த பின்னர் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனிடையே மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் மற்றும் தேடுவார் ரத்தம் ஆகிய கிராமங்களில் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்ததால் கிராம மக்கள் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஆய்வு செய்தார். இதனிடையே முகாமில் தங்கியிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சரின் காலில் விழுந்து 3 சக்கர வாகனம் வேண்டுமென கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் அணைகளில் நீர் திறக்கும் போது முன் அறிவிப்பு செய்ய வேண்டும் எனவும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆய்வின் போது உடனிருந்தனர். ஆய்வின் போது முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில் புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வருவாய்த்துறை மூலம் பாதிப்புகள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு இரண்டாம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றார். பாக்குறேன் தாசே. ஆமா ஆமா சொல்லு.
புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்த நிலையில் வெள்ளம் முழுமையாக வடிந்த நிலையில் கிராம மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி உறையூர்பேட்டை தொகுதியில் வெள்ள பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு கூடுதலான நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கவும் பாதிப்புகளை நேரில் வந்து பார்வையிடாத அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அப்பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. பெஞ்சல் புயலின் போது புதுச்சேரியில் பெய்த கனமழை பாதிப்பால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், பாரதிபுரம், கோவிந்த சாலை, கண்டாக்டர் தோட்டம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் புயலின் போது பெய்த மழையினால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததில் அதிக அளவில் வீடுகளில் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் அரசு உடனடியாக பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு 5000 ரூபாய் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வீட்டில் சேதமடைந்த டிவி, மெத்தைகள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்றி வந்து காமராஜர் சதுக்கம் அருகே சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாதிப்பை நேரில் பார்வையிடாத அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை மாவட்ட ஆட்சியர் ராத்தி அரசிடம் பேசி பாதிப்புகளை கணக்கிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் முழு தவணை முடியாத நிலையில் டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் முழுமையாக சேதமடைந்ததால் அதனை கணக்கிட்டு அரசு சார்பில் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொல்லுங்க சார், இப்ப யாரு எப்பயுமே தாசில்தார் வருவாங்கல்ல, ஒருத்தர் கூட வரவே இல்லை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ரூபாய் 2000 நிவாரணத் தொகை வழங்கிய சமூக சேவகர் செந்தில் என்கின்ற ரமேஷை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியதால் சமூக சேவகர் செந்தில் என்கிற ரமேஷ் உடனடியாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதி மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டது.
இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதியினை சமூக சேவகர் செந்தில் என்கிற ரமேஷ் தனது சொந்த செலவில் வழங்கினார். மழையால் பாதிக்கப்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த மக்கள் அரசு நிவாரணம் வழங்கும் முன் வீடு தேடி வந்து 2000 ரூபாய் வழங்கிய சமூக சேவகர் செந்தில் கவுண்டரை வெகுவாக பாராட்டினர். வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் மற்றும் இரவத்தன்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8வது ஆண்டு நினைவஞ்சலியை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு மற்றும் ராவுத்தன்குப்பம் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆலோசனைப்படி வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் வானூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ராவுத்தன்குப்பம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் சதீஷ் ஏற்பாட்டில் ஹெமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் உள்ள நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன், வானூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் பாலு, அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன், புளிச்சம்பள்ளம் மணி, ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார், பி.எஸ். கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, அணி செயலாளர் முருகன், அம்மா பேரவை செயலாளர் காண்டிப்பன், துணை செயலாளர் முனியன், தொகுதி செயலாளர் கண்ணதாசன், சக்திவேல், தொகுதி தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இணைப்பு சாலை திடீரென உள்வாங்கியதில் இடையார்பாளையம் பாலம் சேதமடைந்தது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை மீண்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. செஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி கனமழை பெய்தது. இதன் காரணமாக சங்கராபரணி, தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் தண்ணீர் பாய்ந்து சென்றதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாகூர் புறவழிச்சாலை வழியாக வாகனங்கள் மாற்றிவிடப்பட்டன. பிற்பகலுக்கு பிறகு கடலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. இந்த நிலையில் தவளக்குப்பம் அருகே இடையார்பாளையத்தில் உள்ள சிறிய பாலத்தின் மேற்கு பகுதி இணைப்பு சாலை திடீரென உள்வாங்கியது. அந்த வழியாக கனரக வாகனங்கள் சென்றபோது பாலத்தில் அதிர்வு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தவளக்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று பாலத்தின் குறுக்கே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்தனர். தகவல் அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் நேரில் சென்று பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். இதனையடுத்து பாலத்தின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி மக்கள் நீதிமன்றத்தில் 6 வழக்குகள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட்டது. நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் தேங்கி வரும் புகார்களை குறிப்பிட்ட காலகட்டத்தில் தீர்வு காணும் நோக்கில் புதுச்சேரி நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் சுவிதா, ஆறுமுகம் அடங்கிய அமர்வில் மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் இருந்து 15 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தை மூலம் 6 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தில் 2.61 லட்சம் ரூபாய் முறையீட்டாளர்களுக்கு காசோலை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜ்பிரகாஷ், துணைத் தலைவர் இந்துமதி, வழக்கறிஞர்கள் இளஞ்செழியன், சேதுராமன், விமல், ராமதாஸ், சுதர்சனன், மகேஸ்வரி, ரவி உட்பட சட்டக்கல்லூரி மாணவர்கள், காப்பீட்டு நிறுவன மற்றும் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து கோவில் நிலத்தை விற்பனை செய்த கும்பலின் முக்கிய குற்றவாளி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் சரணடைந்தார். காரைக்கால் கோவில்பத்து பழமையான ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த கும்பலின் முக்கிய குற்றவாளி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்ற 1ஆம் நடுவர் முன் சரணடைந்தார். 4 மாத கால தலைமறைவு வாழ்க்கையை தொடர்ந்து இன்று காலை காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இது பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி செய்த வழக்கில் கோவில் நிலத்தை மனைகளாக விற்க
இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன், மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை, ஆவணங்கள் தயாரிப்பில் முக்கிய குற்றவாளியான நில அளவையர் ரேணுகா தேவி, பத்திர எழுத்தர் கார்த்தி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த நில அளவையர் ரேணுகா தேவியின் கணவர் குரு என்பவரை நகர காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பேருந்து மற்றும் சுற்றுலா வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் கோவில் நில மோசடியில் முக்கிய குற்றவாளியான தலைமறைவாக இருந்த ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்தார். சரணடைந்த ஜேசிபி ஆனந்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்து அதனைத் தொடர்ந்து காரைக்கால் தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். பழனியில் விபத்தில் இறந்தவருக்கு இழப்பீடு வழங்காத காரணத்தால் ஒரே வழக்கிற்காக 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. பழனியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒட்டன்சத்திரம் வேடசந்தூர் சாலையின் அருகே சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இதையடுத்து இவரது மனைவி மயிலாத்தாள் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி கருணாநிதி கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியன்று 25,285,000 ரூபாய் இழப்பீட்டு தொகையாக வழங்க உத்தரவிட்டார். இதுவரை இழப்பீட்டு தொகை வழங்கப்படாத நிலையில் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி மலர்விழி இழப்பீட்டு தொகை வட்டியுடன் சேர்த்து 35,41,597 ரூபாயை வழங்குமாறு, வழங்காத பட்சத்தில் 2 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்யுமாறு உத்தரவிட்டார். இழப்பீட்டு தொகை வழங்காததால் பழனி பேருந்து நிலையத்தில் மதுரை மண்டலத்தை சேர்ந்த குமுளி மற்றும் திருச்சி செல்ல இருந்த 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்து நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் வான் மார்க்கெட் இயற்கை அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் வான்மார்க் இயற்கை அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கந்தவிலாஸ் பாஸ்கரன், வள்ளுவர் தியேட்டர் செந்தில்குமார், நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் மாநில தலைவர் ரமேஷ் மாரிமுத்து, ஆறுமுகம், அம்பாள் ராம்குமார், மடத்துக்குளம் சக்திவேல், யோகா சோமசுந்தரம், மானூர் காளிமுத்து, தண்டபாணி மற்றும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை அங்காடி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிறுவனத்தில் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக மரச்சக்கு எண்ணெய்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பருப்பு வகைகள், தானிய வகைகள் ஆகியவை விற்பனைக்கு வைத்துள்ளனர். மேலும் மனித உடலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைந்த
பாரம்பரிய உணவு பயிர் வகைகள் வால்மார்ட் இயற்கை அங்காடியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவன் 9 வருவாங்க, சாயந்தரம் ஆடி வரனா 6 மணிக்கு வருவாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய பேரூர் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் மற்றும் பேரூர் அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் லோகிராசன், வரதராஜன் தலைமையில் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலை பிரிவில் நடைபெற்றது. முதலில் நிகழ்ச்சிக்கு வந்த அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்பு அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி அதிமுகவினர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் டி.கே. குமார் ஏற்பாட்டில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மலர் தூவி மரியாதை செய்து திண்டிவனம் 27வது வார்டில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்களை வழங்கினார். இதில் நகர செயலாளர் தீனதயாளன், அதிமுக நிர்வாகிகள் டாக்டர் கணேசன், தேவநாதன், தளபதி ரவி, ஜெயபிரகாஷ், வழக்கறிஞர் ஜான் பாஷா, உதயகுமார், ரூபன் ராஜ், காமேஷ், ஜெயஸ்ரீ, சீதாராமன், அஜ்மல், விக்னேஷ், சரத், அஜய் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிளியனூர், ராமலிங்கம்பேட்டை, தானா மானியம் ஆகிய ஊராட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர், ராமலிங்கப்பேட்டை, தான் மானியம் ஆகிய ஊராட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கபூபதி செய்திருந்தார். இதில் பொதுச் செயலாளர் செல்வம், மாநில துணைத் தலைவர் குலாம் மொய்தீன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஓபிசி பிரிவு முப்பிலி கோவிந்தன், ஓபிசி பிரிவு செயலாளர் புலிமணி, வர்த்தக பிரிவு மதன்குமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் சிவக்குமார், காங்கிரஸ் நிர்வாகிகள் சதீஷ்குமார், ஜெய்கணேஷ், ஊராட்சி மன்ற தலைவர் வேலு, துணைத் தலைவர் முனுசாமி, ஒன்றிய செயலாளர் ராஜ், வட்டார தலைவர்கள் ரமேஷ், கிருஷ்ணானந்தம் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, வட்டார நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.
அவங்க வீட்டுல வாங்கி போறாங்க. அப்புறம் நான் இப்போ ராமலிங்கம்பேட்டையில் நிவாரணம் கொடுத்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தமிழக அரசிடம் என்னென்ன நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்ய இருக்கிறோம். தமிழக அரசும் உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அரசு இயந்திரங்களை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பாதிப்பு வரக்கூடாது. இந்த இவ்வளவு பெருவெள்ளம், காற்றாற்று மழை, வரலாறு காணாத நீர்பிடிப்பு எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்று இயற்கையின் சீற்றம் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது மிகவும்